வணக்கம். பத்திரிகையாளர் கோடங்கி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கோட்டு இப்போ மாநாடு தான். கோட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய டார்கெட் ஃபுல்லாகவே மாநாடு தான் இருக்கும். மாநாட்டுக்கான அந்த எங்க இடம் என்ன ஏதுன்றதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. விக்கிரவாண்டியில் ஒரு இடம் 85 ஏக்கர். அந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். இது இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாகனம் நிறுத்துமிடம், இந்த 2 வீலர் நிறுத்துமிடம், சாப்பாட்டு இடம், இது மாதிரி மேடைக்கான இடம் எல்லாத்தையுமே ஒழுங்கு பண்ணி அவங்க காவல்துறையில் அனுமதி கேட்டிருந்தாரு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவருக்கு ஒரு 21 கேள்விகள் அடங்கிய ஒரு விஷயத்தை அரசாங்கம் கேள்வி கேட்டது. நீங்க என்ன பண்ண போறீங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, யார் வருவா, யார் போவா, யார் விஐபி வராங்க, என்னெல்லாம் நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்புக்கான என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல கேள்விகள். அதுல ஒரு 21 கேள்விகளுக்கான பதில் நேற்று வரைக்கும் தராம இருந்தாங்க. அப்புறம் நேற்று அவங்க பதில கொடுத்துட்டாங்க. ப்ராப்பரா அட்வொகேட் கிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணி அந்த தாவேகா சார்பில் காவல்துறை அதிகாரி கிட்ட கொடுத்துட்டாங்க. அவரும் நான் மேலதிகாரியோட பேசிட்டு அரசோட கலந்து பேசிட்டு நம்ம உங்களுக்கான தேதியை நாங்க உறுதிப்படுத்துறோம், நீங்க கேட்ட தேதியில நாங்க உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன அதுல இருந்து கிடைத்த தகவல் அப்படின்னு சொன்னா, அங்க அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் இருக்குல்ல. ஏன்னா மாநாடு அப்படின்னு சொன்னாலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவாங்கன்றது இயல்பாவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா விஜய்க்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த கோடிக்கணக்கான பேரும் ஒரு இடத்துல கூடுறதுன்றது சாத்தியம் இல்லை. ஆனா லட்சக்கணக்கான பேர் கூடுவானா கண்டிப்பா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலம் முழுக்க இருக்கிற, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ரசிகர் மன்றத்திலும் கம்பல்சரியா ஒரு வேனோ ஒரு பஸ்ஸோ நீங்க பிடிச்சுக்கிட்டு இங்க வரணும் அப்படின்றது வாய்மொழி உத்தரவாக எல்லாருக்கும் போடப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ அதுக்காக அவங்க எல்லாருமே இப்பத்துல இருந்து தயாராயிட்டு இருக்காங்க, எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்த மனுல, நம்ம புசி ஆனந்த் கொடுத்த மனுல எவ்வளவு பேர் கூட்டம் கூடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மனுல இவர்கள் ஏன் குறைவாக அந்த தொகையை காமிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. 50,000 பேர் தான் கூடுவாங்க. அதுல ஒரு 5,000 பேர் மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறவங்களுக்கு நாங்க சில விஷயங்கள் பண்ண போறோம், நலத்திட்ட உதவிகள் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆயிரக்கணக்கில் தான் மக்கள் கூடுவாங்கன்னு இவங்க கடிதத்தை ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதற்கு என்ன விடை அவங்க சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க காவல்துறையில கொடுத்த விஷயமே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா விஜய் ஒரு ஓப்பன் ஏர் மாநாடு சும்மா ஒரு கட்சியே வேணாம், சாதாரணமா அவர் ஒரு படம் சம்பந்தமான ஒரு பட விழா அப்படின்னு சொன்னாலே, எங்க ஒரு ஷூட்டிங் நடத்துறாரு, அவுட்டோர்ல நடத்துறாருனாவே அங்க ஒரு 10,000 பேர் திரண்டுருவாங்க. டக்குன்னு உடனே விஜய் வந்திருக்காருன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் 4,000, 3,000, 5,000 டக்குன்னு கூடிடுவாங்க. இது திட்டமிட்டு இத்தனாம் தேதி பண்ண போறேன், இந்த இடத்துல பண்ண போறேன், இது அரசியல் கட்சியாக முதல் மாநாடுன்னு சொல்லி முதல் மாநாட்டுல எவ்வளவு ஸ்ட்ரென்த் காமிக்கிறோமோ அது அவருக்கான பெரிய பலமாக பின்னால யூஸ் ஆகும். அப்ப அந்த பலத்தை காமிக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் இவங்க டார்கெட்டு எப்படியாவது அந்த இடத்துல ஒரு 5 லட்சம் பேரையாவது நம்ம திரட்டிடணும் அப்படின்னு. ஏன்னா பல பேர் 10 லட்சம் 5 லட்சம் சொல்றாங்க, அதெல்லாம் நடக்காது, சாத்தியமே இல்லை. அதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஒரு 5 லட்சம் பேரையாவது திரட்டணும் அப்படின்னு சொன்னாதான் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் பேருக்கு மேல அந்த இடமே திணறிடும். ஏன்னா இவங்க 85 ஏக்கர் 85 ஏக்கர்லயும் ஃபுல்லா மாநாடு போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க மாநாட்டுக்கான பந்தல் அமைக்கிற வேலை, மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியும். பாக்கியெல்லாம் வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் ஒதுக்கிடணும். அப்புறம் சமைக்கிறதுக்கான சமையல் கூடங்கள், கழிப்பிற வசதிகளுக்கான விஷயங்கள், 2 வீலர் பார்க்கிங்கு, இது எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒதுக்கிட்டு விஐபிகள் போறதுக்கான தனி வழி, அவங்க அங்க வெளியில போறதுக்கான ஈஸியா கிரௌட்ல மாட்டாம இருக்கிறதுக்கான பாதைகள்லாம் சரி பண்ணணும். ஸோ இது எல்லாம் பண்றதுக்கு அவங்களை இந்த கிரௌடு விஷயத்துலதான் ஏதோ ஒரு விஷயத்தை ஏன் வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குகிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இதை நமக்கு இப்படி ஒரு கவனம் வந்திருக்குன்னு கேட்டா கூட இதற்கும் நெகட்டிவா கமெண்ட் போடுறவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்னு தெரியல. நீங்க போய் பாருங்களேன், நான் விஜயனுடைய வீடியோ என்ன பேசினாலும் கீழே கமெண்ட் போடுறவங்களாம் இவெல்லாம் கண்ணாடியே பார்க்க மாட்டானான்னு தெரியல, இவனுக்கு குடும்பம்லாம் இருக்குமா இருக்காதானே தெரியல. அவ்வளவு பயங்கரமா அவர்கள் நம்ம பொது வழியில பேசுறோம், பொது வழியில கமெண்ட் பண்றோம். அப்ப பூரா ஃபேக்கு போலித்தனமான பேர்களையும் போலி அடையாளங்களோடு வரக்கூடியவர்கள் விஜய் பேர்ல, தாவேகா பேர்ல ஆபாச கமெண்ட் போடுறீங்களே, நீங்கெல்லாம் உண்மையிலேயே என்ன உங்களுக்கெல்லாம் இருக்குன்னே தெரியல எனக்கு. அதனால ஒரு விதமும் யாரும் மாற போறதும் இல்லை. நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருப்போம், அதுல மாற்றமே கிடையாது. அதனால நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி யாரோ பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இதை நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா பின்னாடி செயல்படுறாங்க, விஜய்க்கு எதிராக பயங்கரமா செயல்படுறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நெகட்டிவான விஷயங்கள்லாம் பரப்பி ஒரு விளக்கனே கிடையாதுங்க. நாம சுட்டி காட்டிட்டு இருக்கோம், இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்கு, இது சரியா இருக்கு, இது சரியா இருந்தா பாராட்ட தான் செய்யறோம். இந்த படம் சம்பந்தமான நம்ம விமர்சனத்துல கூட நிறைய விஷயத்த பாசிட்டிவ் விஷயத்த சொல்லியிருந்தோம். ஆனா புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. நீங்க மங்குனியாவே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது.
காமாலைக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும். நீங்க விஜய் பத்தி நம்ம இது தவறாக இருக்குதுன்னு சுட்டி காட்டினா கூட உங்களுக்கு அதுல என்ன தோணுதுன்னா, இவன் நம்மளை வந்து தப்பா பேசுறான்னு தோணுனா நான் பொறுப்பில்கிட்ட. சோ விஜய் மாநாட்டுக்கு வருகிற கூட்டத்தை குறைத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு ஒருவேளை உங்களுக்கு விடை தெரிஞ்சா சொல்லுங்க. நானே எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பா லட்சக்கணக்கில் வந்து ரசிகர்கள் வருவாங்கன்ட்டு. அப்ப அவங்க எல்லாம் தொண்டரா மாறணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த லட்சக்கணக்கான மக்களை குறைத்து இல்ல இங்க எங்களுக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க, 3 லட்சம் பேர் வருவாங்க கூட சொல்லல. 50,000 பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம், ஒரு 5,000 பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க போறோம்ல, அதுல குறிப்பிட்டிருக்காரு நம்ம புசி ஆனந்த் அவர்கள். ஏன் அப்படி குறைவான எண்ணிக்கையில சொல்லணும்ன்ற கேள்விக்கு யார் விடை சொல்லுவா? ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மாநாட்டுக்கான தேதியை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 23ன்னு. அரசாங்கம் இன்னும் அதுக்கு அனுமதி தரல. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஒருவேளை நம்ம பேசி முடிச்சு வீடியோ அப் பண்ணிட்டா கூட அவர்களுக்கு அந்த அனுமதி வரலாம். வந்தால் கொண்டாட்டம் தான், பிரச்சனை இல்லை. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. இன்னும் வந்து 2 வாரங்கள் தான் இருக்கு அவர்களுக்கு மாநாட்டுக்கான. பந்தல் அமைக்கணும், பல வேலைகள் பார்க்கணும், அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அங்கே திறந்த வெளி கிணறுலாம் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணணும், எவ்வளோ பாதுகாப்பு விஷயங்கள் செய்யணும். மாநாடு மிக நேர்த்தியாக நடக்கணும், அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது. அங்க எதுவும் வந்து தேவையில்லாத விரும்பத்தகாத சம்பவம் நடந்துடக்கூடாது. ஏன் அதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஒரு படம் கோட்டு படம் ரிலீஸ்லயே சில ஊர்களில் வந்து அந்த ரசிகர்கள் சொல்லப்படுகிற இந்த ரசிகர் அதெல்லாம் நம்ம கணக்கில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மங்குனி ரசிகராக இருக்கும், டீசெண்டா இருப்பான். அந்த ரசிகர்கள் டீசெண்டா இருக்காங்க, போறாங்க, படம் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த ரோட்டை மறிச்சுக்கிட்டு கொடியை வந்து இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டோன்னு ஏதோ பெருசா வானத்துல இருந்து குச்சிட்ட மாதிரி கொடியை வந்து முதுகுல கட்டிக்கிட்டு தலையில கட்டிக்கிட்டு இந்த 2 வீலர்ல அலப்பறை பண்ணிக்கிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இந்த ஏழ்றையெல்லாம் கூட்டிட்டு இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அவரை போலீஸ் வந்து அதெல்லாம் கொடிகள் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையே இல்லையே. விஜய் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி சொன்னாரா? இல்ல புசி ஆனந்த் அப்படி சொன்னாரா? ரோட்டை மறிங்க, நீங்க வந்து போய் எல்லாத்தையும் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுங்க அப்படின்னு. உங்க தலைவர் வந்து படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா கொண்டாட்டம்னா நீங்க ஸ்வீட் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா பொதுமக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி ஏன் வந்து கொடியே காட்டாதீங்கன்னு உத்தரவு வந்ததா சொல்றாங்க. அப்ப ஏன் கொடி எடுத்துட்டு போறீங்க? இது சினிமாக்குள்ள ஏன் அரசியலை கொண்டாந்து கலக்குறீங்க? ஸோ அதெல்லாம் கேட்டோம்னா இவன் விஜய் கேட்டுறா இவன் சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே அந்த ஒரு சில தற்குறி ரசிகர்கள் வந்து ஓரம் கட்டிட்டா டீசெண்டான ரசிகர்கள் அடுத்து தொண்டர்களா மாறுறவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. ஆரோக்கியமாக ஆக்கப்பூர்வமான விவாதங்கள்ல உள்ள வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கும் பெரிய மரியாதையும் அடுத்த கட்ட அரசியல்ன்ற விஷயம் உங்களுக்கு நிறைய பாலபாடம் படிச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நாங்க ரோட்ல இறங்கி இப்படி கலாடா பண்ணுவோம், தகராறு பண்ணுவோம், அட்டகாசம் பண்ணுவோம்னா அது வந்து போலீஸ் எப்படி வந்து டீல் பண்ணுவாங்களோ அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. உடனே எங்க தொண்டர்களை போலீஸ் அடிச்சிச்சுன்னு அதுக்கு ஒரு கூட்டம் வேற கத்தி கதறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் மாநாட்டை நோக்கி நகர்கிறார்கள். அரசியல் இவங்க என்ன செய்ய போறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத விமர்சனங்கள் அப்படின்றது வரத்தான் செய்யும். அதை தாங்குவதற்கான மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.